ஆக்வர்டான அக்கா வரதுக்கு ரீல்ஸ் அக்கா இது நல்லா தானே இருக்கு. என்ன வந்து எல்லாரும் வந்து நீங்களும் அவங்கள மாதிரி திருநங்கையா அப்படின்ற மாதிரி. புதுமண தம்பதிகளுக்கு தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். ஒண்ணுமே பண்ண தெரியல, இது வந்து எதுக்கு ரீல் பண்ணுதுன்னு தெரியல. மாக்காப்பா கூட ஆல்பம் சாங் பண்ணேன், அதுக்கப்புறம் ஜிவி சாரோட ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன், அதுக்கப்புறம் யூடியூப்ல நிறைய வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இல்லை, நான் ரொம்பவே தடுமாறினேன், ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் லவ் லெட்டர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், அது நல்ல ஹிட் தான். எனக்கு அங்கே கம்ஃபர்டபுள் கொடுத்து அவங்க ஃபர்தராக ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தா நான் அதை கண்டினியூ பண்ணியிருந்திருப்பேன். இன்ஸ்டா ரீலுக்கு வர ரீல்லேருந்து எனக்கு மணமகளே வா சீரியல், ரோஜா டு வெப் சீரிஸ். அவர் சொன்னார், நீங்க பார்க்க லைட்டா ரம்யா பாண்டியன் மேம் மாதிரியே இருக்கீங்க. நான் வந்து மெயினா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணதே டெல்லிபகட நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்னேகா. சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகி வர மணமகளை வாழ வர்ஷா கதாபாத்திரம் பிளே பண்ற பிரீத்தி ஆர்னிகாண்டி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட ப்ரொஃபஷனல் மற்றும் பர்சனல் கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் மேம். உங்களோட இந்த மீடியா பயணம் எப்படி தொடங்குச்சு? மீடியால நான் ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நின்னதே மூவி தான். ஓகே. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் தான். நாங்க 2 பேரும் ஒரே நேட்டிவ். அந்த அண்ணா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு மூவி சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி அந்த மூவில ரம்யா பாண்டியன் மேம் தான். ஸோ அவங்க வந்து பிக் பாஸ்குள்ளார போனதுனால ஏதோ ப்ரொடியூசர் கால் ஷீட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு போல. அவர் சொன்னார், நீங்க பார்க்க லைட்டா ரம்யா பாண்டியன் மேம் மாதிரியே இருக்கீங்க, கரெக்டா இருக்கும் இந்த கேரக்டர்னு. அண்ணா எனக்கு நடிக்கவே தெரியாது, நான் இதுவரையும் மீடியால இருந்தது இல்லையேன்னு. ஆக்டிங் கிளாஸ் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 10-15 டேஸ் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு நிறைய ரிஹர்சல்ஸ்லாம் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் மூவி பண்ணேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் வந்தது. மகேந்திரன், மாஸ்டர் மகேந்திரன் அண்ட் விஜய் டிவி புகழ் அவங்க கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் மாக்காப்பா கூட ஆல்பம் சாங் பண்ணேன், அதுக்கப்புறம் ஜிவி சாரோட ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன், அதுக்கப்புறம் யூடியூப்ல நிறைய வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து சீரியல்ஸ்லாம் புக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ உங்களோட ஆக்டிங்கான இன்ட்ரெஸ்ட்ன்றது இந்த படம் வாய்ப்பு வந்ததுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு வந்ததா, இல்ல ஆரம்பத்துல இருந்ததே உங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்ததா? இல்ல எனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படி இருந்திருந்தா நான் 18 இயர்ஸ்லயே வந்திருப்பேன். ஸோ இந்த மூவினால தான். இந்த அண்ணா வந்து எனக்கு இந்த மூவி ரோல், ஹீரோயின் ரோல் குடுக்குறாங்க. ஸோ அத வந்து நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. என் பேரண்ட்ஸும் சொன்னாங்க, ஸோ நீ ஒன்னும் ட்ரை பண்ணல, அவங்க சொல்றாங்க, நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், ஓகே நீ ஆக்ட் பண்ணுன்னு. ஸோ அதை ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் அதெல்லாம் பண்ணி நான் என்னை டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த ஃபீல்டு ஓகேவா இருக்கான்னு என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னுடைய கெரியரை இதுல பண்ணலாம் அப்படின்னு. ஸோ யூஸ்வலாவே வந்து இன்ஸ்டால வந்து ஃபர்ஸ்ட் ரீல்ஸ்ல அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து யூடியூப்ல கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பூம் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் மூவின்றது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் ஸ்டெப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது அப்படியே ஒரு ரிவர்ஸ் ஆர்டர்ல நடந்திருக்கு இல்லையா? நீங்க ஃபர்ஸ்டே மூவிஸ்ல இது பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் ஏன் வரலன்றதுக்கு பர்டிகுலர் காரணம் ஏதாவது இருக்கா? ஆமா, எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் பண்ண மூவி இதுவரையுமே இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கு. ஏதோ சம் ரீசன்ஸ்னால போயிட்டு இருக்கு. ஸோ அது டிலே ஆனவுடனே, ஸோ அது நமக்கு ரிலீஸ் ஆனா தானே நம்ம அது ஒரு ப்ராஜெக்டா காமிக்க முடியும். அது டிலே ஆச்சு, ஆனாலும் ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபேம் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு இன்ஸ்டால ரீல்ஸ் பண்றாங்க, ஸோ நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இன்ஸ்டாகிராம். அதுக்கு முன்னாடி வரையும் நான் ரொம்ப ப்ராஜெக்ட்ஸ் பத்தின ஒரு விஷயத்த தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நார்மல் ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரீல்ஸ் நிறையா அதிகமா பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் நம்மள ஃபேம் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால. ஸோ இன்ஸ்டால ஃபேம் பண்ணா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வெளியில தெரிய வரும். ஸோ அதுக்காக பண்ணது. ஸோ நீங்க வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், இன்ஸ்டா, யூடியூப், ஸ்மால் ஸ்கிரீன், பிக் ஸ்கிரீன் எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ணாலும் நீங்க நான் பர்டிகுலரா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு உங்களோட கம்ஃபர்ட் ஜோனா இருக்கிறது எது? எனக்கு வந்து மூவில ரொம்ப செட்டிலா தான் நம்ம ஆக்ட் பண்ற மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அண்ட் ஆல்பம் சாங்லாம் ஒன் டே ஷூட் தான், அது எனக்கு இன்னும் பெருசா தெரியல. சீரியல் ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொன்னா யூடியூப் தான், என்னன்னே தெரியல. யூஸ்வலா வந்து படங்கள் தான் கொஞ்சம் ஒரு ஒரு பிக் செட்டா இருக்கும், நிறைய ஆட்கள் இருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட பழக வேண்டிய அந்த மாதிரி கட்டாயம் இருக்கனால அதே கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான பிளாட்ஃபார்மா இருக்கும்னு வெளியே சொல்றது உண்டு. ஆனா உங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? யூடியூப்னு எடுத்துக்கும் போது ஒரு சின்ன டீமா இருக்கும், ஒரு சின்ன டீம்ல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு நமக்கான ஒரு ஸ்பேஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஏன் ஆப்போசிட்டா இருக்குன்றதுக்கான ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா? நானே இதே மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஆக்சுவலா மூவினா நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க,
நெறைய செட்ஸ்ல நெறைய பீப்பிள் இருப்பாங்க. அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியலன்னு. ஆனா அதுலலாம் வொர்க்னா வொர்க்கா போச்சு. அங்க எதுவுமே பாலிடிக்ஸ் இல்ல. சீரியலுமே வந்துட்டு இன்னைக்கு எபிசோட்ஸ் இத்தன எபிசோட்ஸ் எடுக்குறாங்கன்னா, அழகா போயிட்டுருக்கும். அதுலயுமே எனக்கு எனக்கு YouTube மட்டும் எப்படின்னா, மேபி லைக் நீங்க சொன்னீங்கல்ல, சின்ன டீம்ஸ்குள்ளாரன்னு. எனக்கு கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருந்துச்சு. அ அது என்னன்னா, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இல்ல. ஸோ அங்க நான் ரொம்பவே தடுமாறுனேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் மேபி அது எனக்கு கிளிக் ஆனா, நான் லவ் லெட்டர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது நல்ல ஹிட் தான். எனக்கு அங்க கம்ஃபர்டபிள் குடுத்து, அவங்க ஃபர்தரா ப்ராஜெக்ட்ஸ் குடுத்திருந்தா, நான் அத கன்டின்யூ பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதெல்லாம் கன்டின்யூ பண்ண முடியலங்கிறப்ப தான் நான் வந்து இன்ஸ்டா ரீலுக்கு வரேன். ரீல்லேருந்து எனக்கு மணமகளே வா சீரியல், ரோஜா 2 வெப் சீரிஸ் இதெல்லாம் வருது. ஸோ இப்ப நீங்க சன் டிவில மணமகளே வாழ ம். வர்ஷா கதாபாத்திரம் ப்ளே ம். பண்றீங்க. ஸோ அந்த செட் உங்களுக்கு எப்படி இருக்கு? எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கீங்க? எவ்வளோ என்ஜாய் பண்றீங்க உங்க கேரக்டர் ப்ளே பண்றது? ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. வொர்க்னா வொர்க் அது ரொம்ப ஸ்மூத்தா போகுது. பிளஸ் ஆக்டிங் வந்து நமக்கு கத்துக்கிற மாரி இருக்கு. ஏன்னா டைரக்டர் வந்து அவ்ளோ ஆக்டிங்ஸ் நமக்கு வர வர வைக்கிறாரு. அவர் என்ன ஃபீல் பண்றாரோ, அத நம்ம ஆக்டிங் பண்ற வரையும் அதுக்கானது அவரு பிராக்டிஸ் குடுக்குறாரு, ஹெல்ப் பண்றாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ரியலி ஐ அம் ஃபீலிங் ஹேப்பி டூ டூ திஸ் ரோல். நான் அந்த ரோல் பண்றத ஹேப்பியா ஃபீல் ஓகே. பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து Instagram பத்தி ம். பேசணும்னு நெனைக்கிறேன். Instagramல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபாலோவர் பேஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு Instagramல ஒரு நல்ல ரெகக்னிஷனும் உண்டு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூசுவலா ஒரு பெரிய பூம் கிடைச்சிருச்சு Instagramலனா, அதுக்கு அடுத்தடுத்து வந்து ஃபினான்ஷியலாவும் க்ரோ பண்றதுக்கான பிளாட்ஃபார்மா அத மாத்துறதுக்கான வழிகள தான் எல்லாருமே பார்ப்பாங்க. எஸ். எக்ஸாம்பிள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது பண்றது, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொண்டு வரது. ஆனா அந்த மாரி நீங்க எதுவுமே பண்ணல. உங்களுக்குன்னு ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்துமே கூட. அதுக்குன்னு ஏதாவது காரணங்கள் இருக்கா? எஸ். நான் வந்து மெயினா Instagram ரீல்ஸ் பண்ணதே என்னோட ஃபேஸ் தெரியறதுக்காக தான். ஃபேஸ் தெரியறதுங்கிறதோட அட்லீஸ்ட் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தெரிஞ்சா கூட போதுன்றதுக்காக தான். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நான் வொர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் அதுல தான் வந்து வொர்க் பெர்ஃபெக்ட்டா நான் அதுல தான் ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். நான் இந்த பிளாட்ஃபார்ம ஏர்னிங்ஸ்க்காக நான் கொண்டு வரல. அட்லீஸ்ட் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் தெரிஞ்சா கூட போதும் அப்டின்றதுக்காக தான். ஏன்னா நான் ஒரு ஒரு தடவையும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ப்ராஜெக்ட் லவ் லெட்டர் ஆமால்ல நீங்க இதுல பார்த்துருக்கேன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுக்காக தான் பண்ணது தவிர, சப்ஸ்கிரிப்ஷன் அதனால தான் நான் ஆன் பண்ணல. நான் ஒரு பிராண்டட் ப்ரமோஷன்ஸ் வருது. அந்த மாரி கான்டாக்ட் அப்ரோச் பண்ணாங்கன்னா, அதெல்லாம் நான் பண்ணி தரேன். ஏன்னா, ஒரு ப்ரொஃபைல் வந்து ஒரு 600K வச்சிருக்கோம்னா, அதெல்லாம் நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக பண்றேன். பட் ஏர்னிங்ஸ்க்காக இந்த பிளாட்ஃபார்ம்க்கு கொண்டே நான் வரல. ஸோ Instagram வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு. 2 சைட்ஸ் ஆஃப் த காயின் மாரி அதுல நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது, சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. ஸோ எப்படி ரீல்ஸ் பார்த்து நெறைய பேருக்கு சீரியலுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது, படத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்குது ஒரு பக்கம்னாலும், இன்னொரு பக்கம் நீங்க போடுற கன்டென்ட் வச்சு பெர்சனல் அசாசினேஷன், கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ நீங்க போடுற ரீல்ஸ்க்கு வந்து தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரத பார்க்க முடியுது. ஸோ அது உங்கள எந்த அளவுக்கு பாதிக்குது? அத நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆக்சுவலா என்னன்னா, சோசியல் மீடியா நம்ம என்டர் ஆயிட்டோம்னாலே, பாசிட்டிவ் மட்டும் தான் நம்மள பேசுவாங்கன்னு யாரும் சொல்லவே முடியாது. நெகட்டிவ்ஸ் நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி ஆகணும். என்ன வந்தாலும் ஸோ நெகட்டிவ்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ இத நம்ம ஹர்ட் பண்ணிக்கிற மாரி இத எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளால ஃபர்தரா மூவ் ஆக முடியாது. ஸோ நம்மள பத்தி நமக்கு தெரியும். நம்ம வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்றோம். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் மூவி பண்ணியிருக்கேங்கும்போது லிப் சிங்க்ங்கிறது எனக்கு வரல. Instagramல லிப் சிங்க் தான் பண்ணணும். ஸோ அது வந்து நான் கொஞ்சம் கிரிஞ்சா தப்பா பண்ணுவேன். கரெக்ட்டா டான்ஸ் ஆட மாட்டேன். கரெக்ட்டா லிப் சிங்க் பண்ணி போட மாட்டேன். ஸோ அந்த டைம்லலாம் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ்னு அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. சில பேர் வந்துட்டு, "அக்கா கொஞ்சம் ப்ராப்பரா எக்ஸ்பிரஷன் குடுங்க." ஏன்னா, அதுக்கு நம்ம கரெக்ட்டா லிப் சிங்க் பண்ணி நம்ம பண்ணணும்ல. அது மூவி டோட்டலா வேற. இப்ப சீரியல் கூட ப்ராம்ப்டிங் நம்ம சொல்லுவாங்க. இது லிப் சிங்க் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல சில பேர் வந்து நெகட்டிவா இதுக்கு அப்ப ஒண்ணுமே பண்ண தெரியல. இது வந்து எதுக்கு ரீல் பண்ணுதுன்னு தெரியலன்னு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம கத்துக்கிறதுக்கு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, அத வந்து நம்ம நெகட்டிவா பேசிட்டாங்க, நம்ம இப்படி நம்ம பின்னாடி பேசுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபீல்டே வரக்கூடாது. நான் எல்லாம் யோசிச்சு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். ஸோ ஓகே. நீங்க வந்து உங்க பிளாட்ஃபார்ம்ல வந்து ம். டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு அக்கா அவங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ ம். போட்டிருந்தீங்க. அதுக்காக உங்களையும் நீங்களும் ஒரு வைஷு அக்கா. டிரான்ஸ்ஜெண்டரா ஆ. அந்த மாரியான கேள்விகளும் ம். வருது. ஸோ அதுக்காக நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் குடுத்திருந்தாலுமே கூட, தொடர்ந்து நீங்க அடுத்தடுத்து போடுற ரீல்ஸ்லயும் இதே மாரி கமெண்ட்ஸ் வரத பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு ஏதாவது ரிப்ளை குடுக்கணும்னா என்ன குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க? அது என்னன்னா, நான் இனிஷியலி வந்து ஃபர்ஸ்ட்டு நான் அந்த அக்கா கிட்ட கேட்டப்பயே அவங்க ரொம்ப ஹெசிடேட் ஆனாங்க. "ஐயய்யோ! வேண்டாம்." அப்படின்னு சொன்னாங்க. "அக்கா பண்ணலாம்க்கா. கன்டென்ட் பண்ணலாம்." நான் ஏன்னா ரோஜா 2ல நாங்க 2 பேருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு வைஷு அக்காவ ஒரு 7 இயர்ஸ் முன்னாடியே தெரியும். நாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு காடஸ் மேக்கப் ஷூட் போயிருந்தோம். அவங்க சிவனா பண்ணியிருந்தாங்க. நான் சரஸ்வதியா பண்ணியிருந்தேன். அப்பைலேருந்தே எனக்கு தெரியும்.
அக்காட்ட கேட்டா நம்ம கன்டென்ட் பண்ணலாம் அக்கான்னு. ஏய் ஏதாவது கலாய்க்க போறாங்க. வேண்டாம் வேண்டான்னாங்க. சரி அக்கா பண்ணலாம்க்கா அப்படி இருந்தா நான் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்னேன். கடைசியில அவங்கள எதுவும் சொல்லல. என்ன வந்து எல்லாரும் வந்து நீங்களும் அவங்கள மாரி திருநங்கையா? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. நெறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. சரி ஓகே அவங்களுக்கு தெரியாம கேட்கறாங்க போலன்னு நாங்க 2 பேரும் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா, அக்கா வந்து என்னால உனக்கு கஷ்டம்ன்னு சொல்லி அவங்க அழுதுட்டு அவங்க பண்ணவே வரல. சோ அதனால தான் நாங்க இன்னும் இப்ப பண்ணாமயே இருக்கோம். ம். ஃபர்தரா கன்டின்யூ பண்ண முடியல. ஏன்னா, அவங்க வந்து நம்மளால ஒரு பொண்ணுக்கும் கஷ்டம். அவங்க ஃபேமிலி என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி. நாங்க எதுவுமே ஃபீலே பண்ணல. சொல்றவங்க எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ண முடியாதுல்ல. சோ நாங்க விட்டுட்டோம். அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு ஆக்சுவலா அழுதாங்க. ட அந்த வீடியோல கூட அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கன்டின்யூ பண்ணல. நமக்கு வந்து நம்ம நெறைய விஷயங்கள பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு. ஸோ இது நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஓரளவுக்கு ஓகேயா இருக்கு. பட் ஃபேமிலின்னு வரும்போது பேரண்ட்ஸ் வந்து இது பேரண்ட்ஸையும் பாதிக்குன்றனால அவங்க இத எப்படி ஹேண்டில் பண்றாங்க? நீங்க அவங்கள எப்படி கன்சோல் பண்றீங்க? அது எந்த மாரி இருக்கு? ஆக்சுவலா அவங்கள்ட்டலாம் யாருமே இந்த மாரி எங்க வீட்ல அவ்வளவா நாங்க யார்கிட்டயும் நெய்பர்ஸ் அப்படி இப்படின்னு ம். பேசிக்க மாட்டோம். அவங்க கிட்ட யாருமே கேட்கல. அண்ட் என்னன்னா மெயின் திங் என்னன்னா, என் மதர் அண்ட் ஃபாதருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். அவங்க பொறந்ததுலேருந்து அவங்க என்ன பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஒரு ஒன் டேவே நான் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன், மார்னிங் ஒர்க் போறேன், வீட்டுக்கு வரேன். நான் வந்து ஒரு பொண்ணு கூட கூட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பார்த்தது இல்ல. ஒர்க் ஷூட் இது ஆஃபீஸ் ஷூட் இப்படிதான் போயிட்டுருக்கேன். ஸோ ஒருத்தவங்களோட கேரக்டர் தெரியும்போது, அவளுக்கு என்ன லிமிட்ஸ்ன்னு தெரியும். ம். அவ எத பண்ணணும், எதோட ஸ்டாப் பண்ணணுங்கிறது தெரியுது. ஸோ அதனால அவங்க வந்து நான் எது பண்ணாலும் கரெக்ட்டா பண்ணுவேன்னு அவங்க ட்ரஸ்ட் பண்றாங்க. அவங்களோட ட்ரஸ்ட்டுக்கா மாத்தி நான் எதுவும் பண்ணதில்ல. ஸோ அவங்க என்ன ட்ரஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு நான் கரெக்ட்டா இருக்கேன். ஸோ ம். அவங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ம். ஸோ நீங்களும் சொல்லியிருந்தீங்க, Instagram வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கான ரீச்க்காக தான் நீங்க அத ஆரம்பத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க. எஸ். ஸோ ஆரம்பத்துல பார்க்கும்போதும், உங்களோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ட்ரெடிஷனலா இருந்தது. இல்ல நெறைய உங்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தி மட்டுமே கன்டினியூஸா இருந்தது. ம். பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அதோட ட்ராக் மாறுது இல்லையா? ஸோ உங்க உடைகள் மாறலாம். நீங்க வந்து ரீல்ஸ் பண்ற பாட்டுகள் ஆகட்டும், விதங்களாகட்டும் எல்லாமே மாறலாம். ஸோ இந்த ஜம்ப் ஏன் வருது? இல்ல வந்து இதனால நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்னென்ன? இது ஸ்டார்ட்டிங்ல நானும் ரீல்ஸ், கன்டென்ட் வீடியோ எல்லாமே போட்டேன் தான். பட் அந்த அளவுக்கு ரீச் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய கசின் ஒருத்தவங்க பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க நெறைய ட்ரெஸ்ஸஸ் குடுத்துட்டு, ட்ரெஸ் சும்மா போட்டுட்டு நான் அந்த அளவுக்கு என்னால ஆக்டிங் பண்ண முடியாதுன்னு. அவங்க நெறைய வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் குடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு அது சாங்க பொறுத்து தானே இருக்கு. ம். நீங்க போடுற சாங்க பொறுத்து அந்த வீடியோ இருக்கும். நான் யூஸ் பண்ணது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க் டாப் ஆ பாடிகான் ம். ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி லைஃப்ல எல்லாரும் யூஸ் பண்றாங்க. என்னுடைய அபார்ட்மெண்ட்ல இருந்தே நான் கீழ இறங்குனேன்னா, ஸோ இது நார்மலாவே அவங்க வெளியில போட்டுட்டு போறாங்க. அண்ட் பப்ல போட்டுருக்காங்க. மால்ல யூஸ் பண்றாங்க. நார்மல் லைஃப்லயே அத வந்து வெளியில யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சென்னை சிட்டில. ஸோ நான் வந்து அந்த கேமராவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேனே தவிர, வெளியில அந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் நான் யூஸ் பண்ணதே ம். கிடையாது. ஸோ அவங்க அந்த கிளாத்திங் ஸ்டோர்லேருந்து குடுத்தது தான் நான் யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோலி நான் வந்து இத பேஜ வந்து எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குல்ல. ம். இந்த டைம்ல நம்ம இத பண்ணுவோம். அடுத்தது நம்ம குரோ ஆனோம்னா, அடுத்தது நம்ம வேற மாதிரி தான். ஸோ அது மாரி என்னோட பேஜும் மாறும். சொன்ன மாரி பிக் ஸ்க்ரீன்ல நடிக்க தான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே விருப்பம். அதுதான் நீங்க கம்ஃபர்டபுளும் ம், ம், நெனைக்கிறதுனால, ம். சோ இவங்க கூட கண்டிப்பா வொர்க் பண்ணணும். இல்ல இந்த மாரி ரோல் பண்ணணும்னு அந்த மாரி ஆஸ்பிரேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ம். நான் வந்து ஹீரோயினா பண்ணணும்ன்றத விட, ம். கேரக்டர் ரோலா வந்துட்டு பண்றது எனக்கு ஓகே தான். ஓகே. ஸோ இந்த கேரக்டர்ல இந்த மூவில அவங்க வந்தாங்க. நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த ஒரு நேம் கிடைச்சாலே ஓகே தான். யூசுவல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றதே எல்லாரும் வந்து நி நான் வந்து ஒரு டெலிகேட் பெர்சன், ம். ரொம்ப சாஃப்ட்டு, வாய்ஸ் ரைஸ் பண்ணி யாரையும் பேச மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, கொஞ்சமாவது பேசணும். அப்படியே சைலன்ட்டா விட்டுட்டு வந்தேன்னா, எல்லாம் தலையில தான் ஏறுவாங்க. இப்படிதான் என்ட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு பெர்சன கொஞ்சம் நல்லா ரகடா காமிச்சா, லைக் ஒரு நல்ல ஒரு போல்ட் கேர்லா அ சோ உங்களுக்கே கொஞ்சம் போல்டு மீன்ஸ் சேலஞ்சிங்கா இருக்கும். அதான் பில்லால அவங்க ம். எனி டைம் அவங்க வந்து இதில தான் வச்சுட்டு இருப்பாங்க. கன் வச்சுட்டே ம். இருப்பாங்க. அ இது வட சென்னையில ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் போல்டா பேசுவாங்க. ஸோ இந்த மாரி பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அது எனக்கு வராத ஒரு விஷயம் இல்ல. நம்ம கேரக்டர்ல இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறது. அது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சோ Instagramல ஃபேம் ஓரளவுக்கு வந்துட்டாலே தவிர்க்கவே முடியாதுன்றது இந்த டேக். சோ அவங்களுக்குன்னு அவங்கள பிரபலப்படுத்துறதுக்கான ஒரு டேக். சோ அந்த மாரி உங்கள ரீல்ஸ் அக்கான்னு அடையாளப்படுத்துறாங்களா? அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க அத சந்தோஷப்படுறீங்களா? இல்ல ஏன் இப்படிலாம் சொல்றாங்கன்னு அஃபண்ட் ஆகுற மாரி இருக்கா? இல்ல அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் அத ஹேப்பியா தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 2 அக்கா வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. ஜிம் அக்கா அவங்க வந்து ஜிம்ல வீடியோஸ் போடுறாங்க. ஓகே. ஜிம் அக்கா.
அதுக்கப்புறம் 2 அக்கா டாக்ஸ் சொன்னாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கும் வேற ஏதாவது அந்த மாரி ஆக்வர்டான அக்கா வரதுக்கு, ரீல்ஸ் அக்கா இது நல்லா தானே இருக்கு. ஸோ, அதனால நான் ரீல்ஸ் தான் அண்ட் டெய்லி லைஃப்ல ஒரு நாளைக்கு 15, 10, 12, 13 அப்படின்னு போட்டுட்டு இருக்கேன். ஸோ, நான் ரீல்ஸ் பண்றதுனால என்னுடைய ஆக்ஷன் அதா தான் இருக்கு. ஸோ, அதனால ரீல்ஸ் அக்கான்னு சொல்றது நான் ஹேப்பியா எடுத்துக்கிட்டேன். ஸோ, அது நல்லா தான் இருக்கு. ஒரு 7 இயர்ஸா நீங்க இந்த ம். ஃபீல்ட்ல ம். இருக்கீங்க. ஸோ மறக்கவே முடியாத ரெகக்னிஷன் எதா இருக்கா? உங்க நடிப்பு பாராட்டி, இல்ல வந்து நீங்க செய்ற விஷயங்கள பாராட்டி மறக்கவே முடியாத ரெகக்னிஷனா நீங்க எத சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ஷாட்டு எனக்கு வைக்கிறாங்க மூவில. ஆ எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது. ஹீரோவோட தான் எனக்கு மூவில ஃபர்ஸ்ட் ஷாட். அதுல என்னன்னா, நான் வந்து உட்கார்ந்து "ஏன் அமைதியா இருக்க? எதனாவது ஒண்ணு சொல்லுன்னு" நான் சொல்லுவேன். அவரு வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டே விட்டுட்டு, வேகமா தண்ணியோ ஜூஸ்ன்னு நெனைக்கிறேன். தூக்கி என் ஃபேஸ்ல ஊத்திட்டு கெட்ட வார்த்தை சொல்லுவாரு. எனக்கு அவருக்கும் பார்த்தது கூட இல்ல. இந்த டயலாக் சொல்றதுக்கு அவரும் ஹெசிடேஷன் ஆகி உட்கார்ந்துருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் சீனே இதான் எனக்கு. சினிமாவுக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் சீன் இது. ஆ இது வேகமா ஊத்துறாரு ஃபேஸ்லலாம் படுற மாரி. இது வந்து டைரக்டர் நெனச்சாரு, "இத ஏன் ஃபர்ஸ்ட் வைக்கணும்? சரி உங்க மேல நம்பிக்கை வச்சு வச்சுட்டேன் மேம். நீங்க பண்ணிடுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "தெரியல நான் பண்றேன்னு" சொல்லிட்டு பண்ண சிங்கிள் டேக்லயே ஓகே ஆயிடுச்சு. எனக்கு அந்த இடத்துல ஒரு கிளாப் பண்ணாங்க. அதுல வந்து எனக்கு ஒரு ஒரு மாரி அத ம். அ மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு தான் நான் ஃபர்தராவே ஷூட்ஸு, சினிமாவ கன்டின்யூ பண்ணலான்னே வந்தேன். ஸோ ஸ்லோலி அடுத்த நாள் ஷூட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் நெறைய டேக் வாங்குனேன் தான். பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சீன் இல்லையா? அதுக்கு கிளாப்ன்றது அவ்வளோ சீக்கிரம் வராது. அது பண்ணாங்க. இந்த பொ அவ் நான் நல்லா பண்ணேன்றத விட, ஃபர்ஸ்ட்டு உள்ள சீனு இதுவரையும் சினிமால இல்லாதவங்க, ஒரு சிங்கிள் டேக்லயே அவங்க என்ன நெனச்சாங்கங்கிறது வந்துருச்சுங்கும்போது, ஒரு டைரக்டருக்கு ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும். மறக்க முடியாத மொமெண்ட். அதுதான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாவும் இருந்துச்சு. ஸோ மோட்டிவேஷனா இருந்தது. ஓகே. ஸோ லைஃப்ல எப்படி ஹேப்பியான ஒரு விஷயம் மறக்க முடியாதோ, அதே அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பெருசா பாதிச்சிருக்கும் இல்லையா? அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் இந்த ஜர்னில ஏதாவது இருக்கா? பாதிச்சது என்னன்னா, என்னடா இவ்ளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியும், நம்ம ரீல் பண்ணி திருப்பியும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வரணுமான்றது ம். தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உங்கள எடுத்துக்கும்போது, ஓகே நீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டால தொடர்ந்து ஆக்டிவா இருக்கீங்க. இதெல்லாம் இருக்கும்போது, பட் பெர்சனலி நீங்க வந்து இதெல்லாம் தாண்டி வேற என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் வொர்க் பண்ணிட்டுருக்கேன். ம். ஒரு ரியல் எஸ்டேட் ம். கம்பெனில. அது நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாவே ம். அங்க தான் வொர்க் பண்ணிட்டுருக்கேன். ஷூட்டுங்கிறது எனக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஆஃப் இருக்கும். ஸோ, அதுல தான் பண்ணுவேன். என்னோட மேமும் கூட சப்போர்ட் பண்றாங்க. ஓகே நீங்க இவ்ளோ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்கங்கும்போது, சம்டைம்ஸ் நீங்க வந்து வொர்க்ஸ் முன்னாடி முடிச்சுட்டு கூட நீங்க ஷூட் பாருங்க. ஸோ, அந்த மாரி. ஸோ இங்க நெறைய பிரிசம்ப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? Instagramல வந்து ஃபேமா இருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த பிளாட்ஃபார்மே அவங்களுக்கு ஒரு ஏர்னிங் குடுக்கும். அவங்க இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்கங்கும்போது ப்ரமோஷன்ஸ் நெறையா இருக்கும். அதுவும் இல்லாம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல அவங்களுக்கு ஒரு வெல் டூவா தான் இருப்பாங்க கண்டிப்பாங்கும்போது. பட் நிஜமாவே இந்த ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக வேற என்னலாம் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு? நீங்க என்னதான் இதுல ஃபோக்கஸ்டா இருந்தாலுமே கூட. ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மீடியால இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா ஏர்ன் பண்றாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏர்னிங்ஸ் எப்போ இருக்கும்னா, அவங்க நல்ல ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணி கன்டினியூஸா அவங்க ஷூட்ஸ் போம்போது அவங்களுக்கு இந்த ஏர்னிங்ஸ் இருக்கும். பட் அதுவரையுமே எல்லாருமே எப்படின்னா, வேற ஏதாவது ஒர்க்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில நானுமே ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு தான் ஷூட்ஸ் பண்றேன். அண்ட் என்னன்னா ப்ரமோஷன்ஸ்ங்கிறது அப்படியே ரெகுலரா 30 டேஸ் அப்படி இருக்காது. ஏதாவது ஒரு ப்ரமோஷன் வரும். ஸோ அந்த ப்ரமோஷனுமே நாங்க எதுக்காக எடுத்து பண்றோம்னா, கமர்ஷியலா வச்சுக்கணும் எங்க பேஜ. லைக் நாங்க வந்து ப்ரமோஷன்ஸும் பிராண்டட் ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் பண்றோம் அப்படின்றதுக்காக. ஒரு ஆக்ட்ரஸ் ஆக நம்ம போறோம். ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கோம்னா, மெயினா நம்ம ப்ரமோஷன்ஸ் பண்ணணும். ஒன்லி ரீல்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கொலாப்ஸ் பண்ணணும், ஷூட் பண்ணணும். ஸோ அதுக்காக. ஸோ இவ்ளோ நேரம் உங்க டைமும், இவ்ளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கா ரொம்ப நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். சலுகை விலையில் சர்வ லட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்கள் ஜூன் 30ஆம் தேதி வரை தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம்.